தினமொரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று பிலிப்பியில் உள்ள சபையினருக்கு பவுல் அப்போஸ்தலன் கடிதம் எழுதினான். சந்தோஷமாய் இருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்திய பவுல் அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று கூறாமல் அவர்களை ஜெபிக்கும்படி ஏவினான். ஏனென்றால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களின் இருதயம் அனுபவிக்க வேண்டுமானால் அவர்கள்தான் தங்கள் இதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபித்து அதை பெற முடியும். எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க ஊக்கப்படுத்திய உடனேயே எல்லாவற்றையும் குறித்து தேவனிடம் விண்ணப்பிக்க வேண்டினான். அப்பொழுது தேவ சமாதானம் அவர்களை காத்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கையையும் கூறினான். நமக்காக தேவனிடம் ஜெபிக்க 1000 பேர் இருந்தாலும் நம்முடைய இதயத்தின் ஜெபங்கள் மூலமாகத்தான் தேவ சமாதானம் நமக்குள் கிரியை செய்யும். ஜெபத்தின் மூலம் நடைபெறும் மிக முக்கியமான கிரியை நாம் தேவ சமாதானத்தை அடைதலாகும். ஏனென்றால் ஜெபம் நம்முடைய இதயத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஒன்றிணைக்கிறது. அதன் விளைவாக உள்ளத்தில் பாய்வதுதான் தேவ சமாதானமும் சந்தோஷமும். இந்த அனுபவம் பிறருடைய மிகுதியான ஜெபங்களினால் நமக்குள் ஏற்பட முடியாது. ஏனென்றால் நம்முடைய சொந்த ஜெபங்கள் தான் தேவனை நம்மிடம் வர ஏவுகிறது. ஜெபம் என்பதை பலர் தேவனை பிரியப்படுத்துவதற்கான ஒரு மத கடமையாக எண்ணுவதால் அதனை மனதார விரும்பி செயல்படுவது இல்லை. ஆனால் ஜெபம் என்பது நம்முடைய மனதில் அடங்கி கிடக்கும் பலவித பாரமான எண்ணங்களையும் நினைவுகளையும் உணர்வுகளையும் தேவனுடைய பாதத்தில் ஊற்றுகின்ற ஒரு செயலே. நாம் தேவனிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலமாகவும் பாரங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் மன அழுத்தங்கள் நீங்குவதற்கு வழி ஏற்படுகின்றன. தேவ பிரசன்னம் நம்மை கவலைகள் சோர்வுகள் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கின்றது. அதனுடைய விளைவாக இருதயம் தேவ அமைதியை பெறுகின்றது. நாம் எவ்விதமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து வேண்டுதல் செய்தாலும் தேவ சமாதானம் நமக்குள் பாயும். ஒருவேளை நாம் கேட்ட காரியங்களை பெறுவதற்கு கால தாமதம் ஆகலாம். ஆனால் சமாதானமோ ஜெபிக்கின்ற அந்த நிலையிலேயே உடனேயே நாம் பெற முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.